சரி, மரியாவோட அப்பாவுக்கு நம்பிக்கை நீ எதுக்காக உதவி பண்ண? நான் என்ன செய்ய முடியும்? அதான் எங்க கையாளு. அவனை நான் காப்பாற்ற வேண்டாமா? சரி, அவன் எதுக்கா மரியாவோட ஃபாதரை கொல்லணும்? மரியா எங்க கூட்டத்துக்கே எதிரிடா. வாட் டு யூ மீன்? மரியா ஒரு சாதாரண பிக் பாக்கெட். அவன் உனக்கு எப்படி எதிரியான? நீ நினைக்கிற மாதிரி நானும் அவன் ஒரு சாதாரண பிக் பாக்கெட் நான் நினைச்சேன். ஆனா அவன் எங்க குரூப்புக்கே ஒரு சேலஞ்ச். நான் எப்படி அவளை விட்டு வைக்க முடியும்? அவ உனக்கு எதிரின்னா நானும் உனக்கு எதிரி. எங்க போற? உனக்கு வேண்டிய ஆளை நீ காப்பாத்துட்ட, எனக்கு வேண்டியவளை நான் காப்பாத்த போறேன். எனக்கு நிச்சயமா தெரியும் நீ திரும்பி வருவேன். Come on, have it. You know something? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உன் தலைக்கும் என் தலைக்கும் ஒரு விலை வச்சிருக்காங்க. ஆனா அது ஒரு சின்ன சேஞ்ச். என் தலை ஏதோ அயல் நாட்டுக்கு போயிட்டுதான் என் ஃபைல மூடிட்டாங்க. ஆனா உன் ஃபைல் திறந்தே இருக்கு. ரிமெம்பர்? Come on, cheers. மரியா ஒரு குத்தமும் பண்ணலீங்களே. குற்றம் பண்ணாலா இல்லையான்னு தீர்மானிக்க வேண்டியது கோர்ட், நான் இல்ல. அவ குத்தம் செஞ்சிருந்தா அவன் மேல கேஸ் போடுங்க. இப்ப விட்டுடுங்க. என்ன போலீஸ் ஸ்டேஷனா உங்க வீட்டு பணக்கடையா? அவளை வெளியே கொண்டு வரணும்னா யாராவது ஜாமீன் கொடுக்கணும். நான் ஜாமீன் கொடுக்கிறேன் சார். நான் ஜாமீன் கொடுக்கிறேன் சார். ஏம்மா, உன் காலாலேயே உன்னால நிக்க முடியலையே, நீ ஜாமீன்ல நிக்க போறியா? நான் ஜாமீன் கொடுக்கிறேன் சார். நான் ஜாமீன் கொடுக்கிறேன் சார். நான் ஜாமீன் கொடுக்கிறேன் சார். ஜாமீன் கொடுக்கறதுக்கு ஆள் மட்டும் போதாது, அந்தஸ்தும் தேவை. மைண்ட் இட். மரியா, உனக்கு அனுதாபம் காட்ட அப்பாவிங்க இருக்கிறாங்களே தவிர அந்தஸ்து உள்ளவங்க யாராவது இருக்காங்களா பாத்தியா? சார், தயவு செஞ்சு என்ன வெளியே விடுங்க சார். நீங்க கூப்பிடும் போது வந்து ஆஜராயிடுறேன் ப்ளீஸ். நோ, நம்பிக்கை உள்ள ஒரு நபர் உனக்கு ஜாமீன் கொடுத்தா உன்னை நான் விடுதலை செய்யறேன். அப்படி யாராவது இருக்காங்களா? மரியாவுக்காக நான் ஜாமீன் கொடுக்கிறேன் இன்ஸ்பெக்டர். நீயா? நானே தான். ஏன் எனக்கு அந்த அந்தஸ்து இல்லையா சார்? நான் ஒரு கௌரவமான போலீஸ் இன்ஸ்பெக்டரோட மனைவி. That's all right. நீங்க எல்லாம் வெளியே போங்க. வெளியே போங்க. வா இப்படி. அறிவு இருக்கா உனக்கு? அவ யார் தெரியுமா? கேடி. அவளுக்கு நீ ஜாமீன் கொடுக்க போற. மரியாதை உனக்கு தெரியுமா? தெரியும். உனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? சொல்றேன். இதுவரைக்கும் நான் சொல்லாம இருந்த விஷயத்தை இப்ப சொல்றேன். யார் நீ? எங்கடி பாரு, நான் சொல்றபடி கேட்கணும். இந்த பார், இந்த பெட்டி எடுத்துட்டு போய் நீ சொல்றபடியா? பஸ்ல ஏறி அந்த செக் போஸ்ட் ஆண்டிய கொண்டு வந்து கொடுக்கணும். இல்லன்னா இல்ல உன்னை கிட்னாப் பண்ணிடு. முடியாது. ஐயோ, என்ன விடு. ஏய், என்ன விடு. யார் நீ? தம்பி ஏரியாக்கு புதுசு போல இருக்கு. நான் தான் மரியா. மரியா? I am a great pickpocketer. பிக் பாக்கெட்? நான் யார் தெரியுமா? கிரேட் ஸ்மக்லர். வெரி Also a great boxer. You are the great. Yes, but I am the greatest. என்ன பண்ண உள்ள கைய விட முடியாது. கடவுள் உன்னை காப்பாத்து. Bye. இப்ப சொல்லுங்க, நான் மரியாவுக்கு ஜாமீன் கொடுக்கற தப்பா? இல்ல சைலஜா, மரியாதை ஒரு கேடின்னு தான் நினைச்சேன். அவளுக்கு இவ்வளவு இறக்க குணம் இருக்குன்றத இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். Wait a minute. என்ன உன் நண்பனா நீ நினைச்சேன்னா மரியாவுக்கு எந்த தீங்கு செய்ய மாட்டேன்னு எனக்கு உறுதி கொடு. ஃப்ரெண்டுங்கிற முறையில நான் உனக்கு உறுதி கொடுத்துடலாம். ஆனா எங்க பாஸ் கொடுக்கணுமே. பாஸா? யார் அந்த பாஸ்? நான் அன்னைக்கு போலீஸ்ல இருந்து தப்பி வந்தப்போ எனக்கு அடைக்கலம் கொடுத்தது அவர்தான். இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆதரிச்சு வர்றது அவர்தான். நீயும் இங்கே இருந்தேன்னா உனக்கு அவருடைய ஆதரவு கிடைக்கும். உன் ஃபைலையும் மூட நான் ஏற்பாடு பண்றேன். ஃபைல மூடுறதா? என்ன சொல்ற? அதுக்கு ஒரு பிளான் இருக்கு. நேத்து ஹோட்டல்ல அவளை என் கண்ணால பார்த்தா சார். உங்களுக்கு போன் பண்ணிட்டு வரதுக்குள்ள என் கண்ணுல மண்ணை தூவிட்டு தப்பிட்டான். என்னையா இங்க ஒரு ஆள் செத்துக்கிறாங்க. Come on. இது கைலாஷ் தான். நான் பார்க்கும்போது இந்த சட்டையை தான் போட்டுக்கிட்டு இருந்தான். கான்ஸ்டபிள், அந்த பாடியை திருப்பியா முகத்தை பார்க்கலாம். ஓ காட்,
முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு செதஞ்சு போயிருக்கு. ஃபயர் கண்ணை வச்சு தான் சுட்டிருக்கணும். இஸ் இட்? இது என்ன கிழிஞ்ச போட்டோ முகம் மட்டும் தெரியுது? வெயிட் a minute. கைலாஷ். சோ கைலாஷ் செத்துட்டான். மரியா, அவன் முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு செதஞ்சு போச்சுமா. இவ்வளவுக்கும் காரணம் நீங்கதான். அவரை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அன்னைக்கே கெஞ்சினேன். அப்பவே போயிருந்தா அவ கொண்டது பத்தாம ரகுவையும் கொண்டுட்டாங்க. அந்த கயவாளி கூட்டத்தை கருவறுக்கல. பேரு மரியாதை. யூ பாஸ்டர்ட். என்ன காரியம் பண்ணிட்டடா? எனக்கு துரோகம் பண்ணிட்டியே. ஏன்டா இப்படி ஆத்திரப்படுற? அப்படி நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்? என்ன தப்பா? நான் உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்சா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது திரும்பி வருவாங்கிற நம்பிக்கையில அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருப்பான். இப்ப நான் செத்து போயிட்டேன்னு தெரிஞ்சா அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆவறது? ஓ, நீ அந்த ஆங்கிள் பாக்குறியா? நான் எந்த ஆங்கிள் பாக்குறேன்னு தெரியுமா? உன்னை க்ளோஸ் பண்ணவங்களை வச்சே உன் ஃபைலை க்ளோஸ் பண்ண வச்சுட்டேன். இப்போ உன் ஃபைலுக்கு லைஃபே இல்ல தெரியுமா? ஸ்டாப் இட். என்ன காப்பாத்துறதா நினைச்சுக்கிட்டு அந்த மரியாவோட வாழ்க்கையே பாழ் பண்ணிட்டியடா. ஏண்டா, நீ அவளை லவ் பண்றியா? இட்ஸ் நாட் லைக் தட். அவன் என்ன லவ் பண்றா, பட் யூ காண்ட். ஏண்டா, நம்ம ப்ரொஃபஷன்ல யாரையாவது காதலிக்கவோ கல்யாணம் பண்ணிக்கவோ முடியுமா? எனக்கு தெரியும்டா, தெரியும். இருந்தாலும் என்ன அறியாம ஒரு ஆவேசம். தவறே நடந்திருந்தா கூட அதுக்காக நீ வருத்தப்படக்கூடாது. நமக்கு செக்ஷுவல் ஃபீலிங் இருக்கலாம், ஆனா சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் இருக்கவே கூடாது. ராஜா, என்னடா, உன்னால அவளுக்கு வாழ்வு கொடுக்க முடியுமா? நீ செத்து போயிட்டே அவளுக்கு தெரிஞ்சா சந்தோஷமா இருக்கலாம், வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்ல? யூ ஆர் ரைட். ஆனா மரியாவுக்கு எந்த ஆபத்து வராதுங்கிறதுக்கு நீ என்ன கேரண்டி கொடுக்குற? என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது. இத பத்தி முடிவெடுக்க வேண்டியது எங்க பாஸ். ஓகே, உங்க பாஸ் கூட நான் சேர்றேன். ஏன் அப்படி பாக்குற? நத்திங். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. என்னையா? இம்பாசிபிள். ரகு, இவர்தான் இந்த உலகத்தை பார்த்துட்டு இருப்பாரு ஒழிய இந்த உலகம் இவரை பார்க்க முடியாது. காரணம், இவர் ஆண்டவன் மாதிரி பல அவதாரங்களை எடுத்துக்கிட்டே இருப்பார். ஷாம், தம்பி இப்பதானே நம்ம கிட்ட வந்திருக்கான். That's correct. போக போக என்ன புரிஞ்சுக்குவான். ஷாம், நம்ம கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தம்பிக்கு சொல்லிருக்கியா? என்னோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நானே தயார் பண்ணிக்கிறது தான் வழக்கம். குட், வெரி குட். பாஸ், இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ரகு செத்த மனுஷன். சில சமயம் உயிரோட இருக்கிறவனால சாதிக்க முடியாததை சத்த மனுஷனால சாதிக்க முடியும். வெல் செட். நம்ம கூட்டத்துக்கு பொருத்தமான ஆள். ஓகே, பட் டெல் மீ, வாட் அபௌட் மை ஷேர்? ஷேர்? யா, என் பங்கு. நீங்க அவனுக்கு என்ன கொடுப்பீங்கன்னு நீ ஏக்கல் எவ்வளவு வேணும்? 70-30. ஓகே, 70 எனக்கு, 30 உனக்கு. You're mistaken. 70 எனக்கு, 30 உங்களுக்கு. Hey Sham, what type of man you have brought? I'll tell you. He-Man. Oh, I see. No more discussion. 50-50. Okay, done. Don't move. You are all under arrest. Constable, come on. ஹலோ, What? ரகு, நம்ம ஆளுங்க எல்லாரும் போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிடுச்சு. நம்ம கேங்க போலீஸ் பிடிச்சிட்டாங்க. இது பிளடி மரியா இல்ல? அப்பதான் போலீஸ் உடந்தையா இருக்கா. மரியா போலீஸ் உடந்தையா இருக்காடா? ஆமா. ஓகே, ராமதாஸ் ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. சரக்கெல்லாம் போட்ல ஏத்தி பழைய இடத்துக்கு அனுப்பிச்சிடு.
ராமதாச போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருச்சா? யாரு? எப்படி? இடியட்ஸ்.
என்னால பொறுக்க முடியல. அவளுடைய தொல்லை தாங்க முடியல. நீயா நானு கேட்கிற அளவுக்கு வந்துட்டான். பல வருஷ காலமா சேர்த்து வச்சிருந்த சொத்து சுகத்தை எல்லாம் சில மாசத்துக்குள்ள சின்ன பின்னமாக்கிட்டான். போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையாள மாதிரி நம்ம கூட்டத்துல சில பேரை சாகடிச்சுட்டான். அவளை ஒழிச்சு கட்டுற வரையிலும் என் மனசுக்கு நிம்மதி கிடையாது. Straight away I want to murder. நீ 50-50 பங்கு கேட்டல்ல, மரியாதை கொள்ள வேண்டிய பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஓகே, வெரி குட். என் கண்டிஷன் தெரியுமில்ல? அவளுடைய டெட் பாடியை நான் பார்க்கணும். இல்ல யார் பொறுப்பு ஏத்துக்கிறாங்களோ அவங்களுடைய பணத்தை நான் பார்ப்பேன். ஓகே ஓகே. ரகு, பெஸ்ட் ஆஃப் லக். வாங்காம விட மாட்டேன். மரியா, அனாவசியமான பகையை வளர்த்துக்கிட்டேன்னா அதுக்கான விளைவுகளை நீ அனுபவிக்க வேண்டி வரும். நீங்க எதுக்காக அந்த கூட்டத்துக்கு சப்போர்ட் பண்றீங்க? ஏன்னா நானும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன். ரகு, என்ன சொல்றீங்க? உண்மையை சொல்றேன். ரகு, என்ன சொன்னேன்? அந்த கூட்டத்துல நீ ஒருத்தனா? No, 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 I won't believe it. மரியா, இதுவரைக்கும் நான் சொன்ன பொய்களை எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்த நீ இப்ப நான் நிஜம் சொல்லும் போது ஏன் நம்ப மாட்டேங்கிறேன்? சத்தியமா சொல்றேன், நான் கொள்ளக்காரன். இத்தனை நாளா இதை உங்ககிட்ட சொல்லணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கான தைரியம் எனக்கு இல்லை. ஆனா சொல்ல வேண்டிய நிலைமையில இப்ப நான் இருக்கேன். ஏன்னா நான் செய்த கொலையும் கொள்ளையும் போதாதுன்னு இப்ப உன்னையே கொலை பண்ண சொல்லி என்ன அனுப்பிச்சிருக்காங்க. மரியா, உன்னை என்னால கொல்ல முடியாது. தயவு செய்து எங்கேயாவது ஓடி போயிடு ப்ளீஸ். என் ரகு கொலைக்காரன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாகிறத விட ஒரே அடியா உன் கையால என்ன சுட்டு கொண்டுடு. மரியா ப்ளீஸ், தயவு செய்து நான் சொல்லுறேன். மரியா, ஆமா ஃபாதர், அவரோட பேர் ரகு. அவரோட அன்புக்கு நான் அடிமையாயிட்டேன். நல்லவங்களுக்கெல்லாம் கர்த்தர் சோதனையை கொடுக்கிறாரேன்னு கலங்கக்கூடாதுமா. சோதனைகள்லாம் தண்டனை அல்ல. நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா அப்பவே என் உயிரை விட்டிருப்பேன். கிறிஸ்தவ மதத்துல பிறந்து தவறான பாதையில போய்கிட்டு இருந்த என்ன அந்த ஹிந்து நண்பர் தான் நல்லவளா மாத்தினாரு. அதனால ஆண்டவனை சாட்சியா வச்சு அவரை என் கணவரா ஏத்துக்கிட்டேன். அனாதையா இருந்த எனக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்காருங்கிறத சமீபத்துலதான் கர்த்தர் காட்டினாரு. அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கிறதுக்குள்ள அவர் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டானுங்க பாவிங்க. அதுலயும் திருப்தி அடையாம நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச என் ரகுவையும் கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் பழிப்பாவத்துக்கு அஞ்சாம பல கொடுமைகளை செஞ்சுட்டேன். ஃபாதர், என்ன மன்னிச்சிடுங்க. மரியாதை மறைஞ்சுக்க. கான்ஸ்டபிள், அந்த பொண்ணை கொஞ்சம் வாட்ச் பண்ணு. அந்த பொண்ணு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவி பண்ணவளாச்சு சார். யூ ஆர் கரெக்ட். ரகு சத்துட்டான்னு நான் முழுக்க நம்பல. அவன் உயிரோடு இருந்தா நிச்சயமா மரியாதை பார்க்க வருவான். அதனாலதான் சொன்னேன். கமான் மைசன். இல்ல எனக்கு கமான். No, thank you. Some other time, Father. Thank you. என்னடா 6 புல்லட் அப்படியே இருக்கு? அப்படின்னா நீ அவளை கொல்லல. அப்படின்னா நீ கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தல.
நீ பாசுக்கு துரோகம் செஞ்சிட்ட. அப்படின்னா போது நிறுத்துறா. கோவில இடிக்க முடியுமா? நான் மரியாதை பத்தி சொல்றேன். நானும் மரியாதை பத்தி தான் சொல்றேன். அந்த பொண்ணு என் மேல வச்சிருக்கிற காதல் அவளை ஒரு பெரிய நெருப்பாக்கி எடுத்து கிட்ட நெருங்க முடியலடா. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு ஒரு தேவதை. So, நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நீ மரியாதை காதலிக்கிற. No! அவ என்ன காதலிக்கிறான்? கொலகாரன, கொல்லக்காரன ரொம்ப ஆழமா காதலிக்கிறாரா? You know, the only person in the whole damn world who loves me. அவளோட அன்புக்கு முன்னால நான் வெறும் ஒரு துரும்பா மாறிட்டேன். அடுக்கடுக்கா பாவங்களை செஞ்சுட்டு வந்தனா அவளுக்கு அடிமையாயிட்டேன். அப்போ ஆரம்பத்திலிருந்தே அவளை கொலை செய்யணுங்கிற எண்ணம் அடியோட உனக்கு இல்ல இல்ல? இல்ல, நான் உயிரோட தான் இருக்கேன். என்ன நினைச்சு இவங்களெல்லாம் பழி வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்கு தான் அங்க போனேன். பட் முடியல. ஏன்னா அந்த நேரம் பார்த்து இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபன்ஸ் அங்க வந்துட்டான்ப்பா. அந்த நேரத்துல ஸ்டீஃபன் அங்க வரலன்னா அவட்ட உண்மை சொல்லிருக்கியா? ஏன்டா மறுபடியும் பொய்ய சொல்ற? நான் மறுபடியும் பொய்யே தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் வாழ்க்கையில எவ்வளவு இழந்துட்டேன்னு. டேய், நான் இப்போ தனிமரமா நிக்கிறேன். இன்னும் என்னோட பாவத்தோட நிழல் மட்டும் எனக்கும் மரியாவுக்கும் என் குழந்தைக்கும் நடுவுல இரும்பு திரையா நிக்குதுடா. குழந்தையா? ஆமா. நீ என்னடா சொல்ற? மரியா என்னோட குழந்தைக்கு தாயா போற. நான் இப்போ ஒரு பெரிய தர்ம சங்கடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன சுத்தி ஒரே இருளும் பனிமூட்டமா தான் இருக்கு. அந்த பனிமூட்டம் கலைஞ்சி உன்னுடைய உண்மையான உருவம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த நிலைமை வந்தா அவன் முன்னாடி நிக்கிற தைரியம் எனக்கு இல்லடா. நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சு என்ன பூஜை பண்ணிட்டு இருக்கிற அந்த தேவதைக்கு முன்னாடி போய் நின்னு நான் கொலகாரனா கொள்ளக்காரனா இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட சாகிறதே மேல்டா. கரெக்ட். உன்னுடைய முடிவை நான் பூரணமா சம்மதிக்கிறேன். ஏற்கனவே உனக்கு வார்ன் பண்ணிருக்கேன் இல்ல? குணத்துக்கு பதில் குணம்தான். தண்டனை ஏத்துக்க தயாராயிரு. இவனை நீதானே அழைச்சிட்டு வந்த? நீ ஏன் அனுப்பிச்சு வை. இதுல ஒரே ஒரு புல்லட் இருக்கு. நீ குறி தவறாதவன். நான் 3 என்றேன். 3rd is the last number. Shoot. Okay? 1, 2, 3. Good. Good. Very good. Sham, என் மேல பக்தி இருக்கா இல்ல உன் ஃப்ரெண்டு மேல பாசம் இருக்கா? அப்படி டெஸ்ட் பண்ணு. பக்தியை விட நட்பு தான் ஜாஸ்தின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மேனேஜர், ஒண்ணு தெரியுமா உனக்கு? இந்த வைரத்தை வச்சுக்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் ஒரு ராசி வேணும் தெரியுமா? எல்லாரும் இதை வச்சுக்க முடியாது. இந்த வைரத்தை வாங்குறதுக்கும் வச்சுக்கிறதுக்கும் ராசி தேவை. மேனேஜர், வாட் இஸ் திஸ்? டேய் ராஸ்கல், ஸ்டாப் தி கார்.
இது எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? உன் ஜாதகமே எனக்கு தெரியும்டா. ஏய், யார் நீ? என்ன தெரியல? நான் தான் வைர வியாபாரி வஜ்ரவேலுவோட மகன். ஓ, அந்த பையனா நீ? ஆமாண்டா. என்னையும் எங்க அப்பாவையும் பிரிச்ச உன்னை எங்கெங்கெல்லாமோ தேடி அலைஞ்சேன். இன்னைக்கு நான் கொலகாரனா கொள்ளக்காரனா அலையறேன்னா அதுக்கு நீதாண்டா காரணம். உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். என்ன அருமையான சந்திப்பு. என்ன கொலை பண்ண முயற்சி பண்ண என் கூண்டிலேயே வந்து மாட்டிக்கிட்ட. சின்ன பையனா இருக்கிறியே, உன்னை எப்படி கொலை பண்றதுன்னு யோசனை பண்ண. நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது. உன்னை சாகடிக்காம நான் விடவே மாட்டேன். ஏய் ஜகு, follow me. Yes, boss. இனி கொஞ்ச நேரம் தாமதம் பண்ணா கூட நிலைமை விபரீதமா போயிடும். ஏன்னா நாம நம்பினவங்களே நமக்கு துரோகம் செஞ்சுட்டானுங்க. உடனடியா எனக்கு ஒரு டெட் பாடி வேணும். ஆமா, உடனடியா ஏற்பாடு பண்ணு. எதுக்கு? சிலோன்ல இருந்து வந்த வேலைக்காரன் இந்த நாட்டுல செத்து போயிட்டான். அவன் பணத்தை சொந்தக்காரங்க கையில ஒப்படைக்கணும்னு சொல்லி எடுத்துட்டு போறேன். அந்த பணத்தோட வயத்துலதான் என்னோட வயிறங்க இருக்கும். ஓகே? வருது. எங்க என் வைரம்? என் வைரம், என் வைரம், என் வைடூரியம், என் வைரம், என் வைடூரியம், என் வைரம். What an irony of fate. Yes, boss. நம்ம ஆட்ல வெளியே போச்சு. புகைக்கு டைனமைட் வைக்க சொல்லு. 2 நண்பர்களும் ஒரே நேரத்துல சொர்க்கத்துக்கு போகட்டும். டாக்டர் என்ன சொன்னார்? 2-3 நாள்ல டெலிவரி ஆயிடும் சொன்னாரு. எதுக்கு நாளைக்கும் கூட்டு வருவோம். இந்த மாதிரி நேரத்தில் தான் நீ உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். என்னைக்கு என் ரகு என்னை விட்டு பிரிஞ்சாரோ அன்னைக்கே நான் என்ன அழிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். மரியா, உண்மைதான் சார். என் வயித்துல வளர்ற அவருடைய பாரிசுக்காகத்தான் நான் இன்னும் என் உயிரையே வச்சுக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாதம்மா, கடவுள் உனக்கு நல்ல வழியை காட்டுவார். இன்ஸ்பெக்டர், உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்க இங்க இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டு வந்தேன். என்ன விஷயம் சார்? அந்த பயங்கர கொள்ளக்காரன் பூபதி இல்ல, அவன் இந்த ஊரை விட்டு சிலருக்கு தப்பிச்சு போக திட்டம் போட்டிருக்கான். இஸ் இட்? அது மட்டுமல்ல, இது வரைக்கும் செத்து போனவன் நினைச்சுக்கிட்டு இருந்தமே ரகு, அவன் இன்னும் உயிரோட இருக்கான். இம்பாசிபிள். ஐ சஸ்பெக்ட் இட். ஜஸ்ட் a minute. நீ மரியாதை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. நான் போயிட்டு வந்துடுறேன். சார், ரகு உயிரோட இருக்காரா? அவர் சொல்றாருமா, எனக்கு நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நானும் வரேன் சார். ஐயோ, இந்த நிலைமையில நீ வரக்கூடாதுமா. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ ப்ளீஸ். நீங்க இங்கே இருங்க, நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன். மரியா, மரியா, மரியா. ஜக்கு, ஹார்பர்ல எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டியா? பண்ணிட்டு ஊர்வலம் கிளம்பட்டும். வாங்கப்பா, புறப்படலாம். ம். ம்.
எப்படியாவது போயிடு. ராஜா! மரியா! மரியா, மரியா, என்ன அப்படி பாக்குற? செத்து போனானே எப்படி உயிரோட வந்தான்னு பாக்குறியா? குற்றவாளியானா சட்டத்து கண்ணுல மண்ணை தூவறதுக்காகத்தான் செத்து போனதை நடிச்சேன். இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா முடியல. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு எப்படியும் தண்டனை கிடைக்கும். ஒரு குற்றவாளியா நாம காதலிச்சோம்னு நினைச்சு நீ தினம் செத்து படைக்கிறத விட ஒரு நல்லவனை பெரு துக்கத்துல கொஞ்ச நாள் வருத்தப்பட்டுட்டு அப்புறமாவது சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சுதான் உனக்கும் நான் செத்தவனாய். ஆனா என்னுடைய துரதிருஷ்டம் உன்னை இந்த நிலைமையில என்ன பார்க்க வச்சிருச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் குற்றவாளி இல்ல, குற்றவாளி ஆக்கப்பட்டேன். எங்க அப்பாவை கொன்னவனையும் என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவனையும் நான் பழி வாங்கிட்டேன். அந்த விஷயத்துல எனக்கு நிம்மதிதான். ஆனா உன் முன்னால நான் துரோகியா நிக்கிறேன். மரியா, மிருகமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னு நீதான் மனுஷனாக்கின. சத்தியமா சொல்றேன், உன்னோட புனிதமான அன்புக்கு முன்னால நான் துரும்பாயிட்டேன். மரியா, நான் வேற ஒண்ணு கேட்கல. என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னேன்னா நான் சந்தோஷமா தூக்கு மேடை கூட போயிடுவேன். You are under arrest. மரியா, ப்ளீஸ். மரியா, 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 என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. மரியா, 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 சட்டம் கொடுக்கிற எந்த தண்டனையும் என்னால தாங்கிக்க முடியும். உன் வெறுப்பை என்னால தாங்கிக்க முடியாது. மரியா, ப்ளீஸ். மரியா, மரியா, என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. மரியா, மரியா, ஒரு நிமிஷம். மரியா, நான் செஞ்சிருக்கிற துரோகத்துக்கு உன்னால என்ன மன்னிக்க முடியாதுன்னு தெரியும். அதனால இது வரைக்கும் நான் செத்துட்டேன்னு நம்பிக்கிட்டு இருந்த நீ இனிமே நான் நிரந்தரமா செத்துட்டேன்னு நம்பிட. போலாம். மரியா, ஒரு நிமிஷம். பாத்து சார்,